திருப்பரங்குன்றத்துல விளக்கு கொளுத்தின இஷ்யூ இப்போ ரொம்ப பூம் ஆயிருக்கு. திருப்பரங்குன்றத்துல நீ சிரிச்சா முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, திருப்பரங்குன்றத்துல கொளுத்தின விளக்கு பாராளுமன்றம் வரைக்கும் பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கு. அது என்ன விஷயங்கிறத நான் சொல்றேன். அதாவது நம்ம எம்பி டிஆர் பாலுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பாராளுமன்றத்துல போயிட்டு இந்த விஷயத்த பேசியிருக்காரு. அதுக்கு மத்திய அமைச்சர் ராஜேஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவையில்லாம கோர்ட்ல போட்ட ஜட்ஜ்மெண்ட பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க. இது பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய பிளாஸ்ட் ஆகும். சண்டை கேங் வார மாறிடும். நீங்க ஜட்ஜ் எல்லாத்தையும் ஒருநிலைவாதின்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் பண்ணியிருக்காரு. இதோட பேச்சு நேத்து அதிகாரிங்க சொல்றது கேட்டுன்னு போயினே இருக்கணும். திமுகவோட மெயின் பிளானே பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மேட்டரை பாராளுமன்றத்துல பத்த வைக்கணுங்கிறது தான். அதுக்காகவே அவர் காலையில கிளம்பி பாராளுமன்றத்துக்கு போயிட்டு இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரு. இதை பத்தி பேசுறதுக்காக பாராளுமன்றத்துல போய் அவரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க கொடுக்கல. ஆனா இவரு டிஆர் பாலு அவரு நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் இதை பேசியே ஆவேன் அப்படின்னு சண்டை போட்டு போய் பேசியிருக்காரு, அடம் பிடிச்சிட்டு. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா மத்தியானம் இந்த வாக்குவாதம் பாராளுமன்றத்துல நடந்திருக்கு. இதுல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நம்ம நாட்டோட அமைதியை குறைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மதவாத சக்திகள்லாம் செயல்படுது. அப்புறம் ஜட்ஜு ஜிஆர் சுவாமிநாதன் பத்தியும் கொஞ்சம் மோசமாவே இவர் பேசியிருந்தாரு. மோசமானா கொஞ்சம் ரூடா பேசியிருந்தாரு. இதுக்காக தான் கிரண் ராஜிஜு டிஆர் பாலுவை பார்த்து பேசியிருக்காரு. இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. நீதிமன்ற நீதிபதிகள் பத்தி அவங்கள இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு கம்பேரிசன் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எதிர்வாதம் பண்ணியிருக்காரு. நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. இந்த பேசின பேச்சை திருப்பி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு அமைச்சர் கிரண் ராஜிஜு சொல்லியிருக்காரு. இந்த திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்துற மேட்டர் பாத்தீங்கன்னா 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு தான் இருக்கு. இவங்க இந்த பிரச்சனையை ஏன் இப்ப பேசாக்கலங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையை வச்சு இதுக்கு முன்னாடி நடந்த பழைய பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக தான். அது மழையா இருக்கட்டும், இல்லை விஜய் கட்சியில பாத்தீங்கன்னா செத்து போனாங்களா கரூர், அந்த விஷயமா இருக்கட்டும், அதை எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறதுக்கு திமுக காரங்க பண்ற சாமர்த்தியத்தனம் தான். இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா பிஜேபி காரங்க உள்ள வந்துருவாங்க. அவங்க நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்க, தமிழ்நாட்டை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தினால இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த பிரச்சனைய பாராளுமன்றத்துக்கு போய் திணிச்சு சத்தம் போட்டு சண்டை போட்டிருக்காங்க. சொல்ல போனோம்னா இது திமுகவோட சுயநலமான ஒரு வேலை தான். இவங்களுக்கு பழைய பிரச்சனைகள், மழை, அந்த சொன்ன மாதிரி விஜயோட பிரச்சனை, இது எல்லாத்தையும் மறக்கணும். மக்களோட மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தி அவங்க மண்டையை கழுவி அவங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிக்கணும். எலெக்ஷன் வேற அடுத்த வருஷம் வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இனி போக போக பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வரும். இப்ப எனக்கு இந்த கூத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது தெரியுமா, இந்த அமைதிப்படையில ஒரு சீன் இருக்கும். சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. அந்த சீனை நான் இப்ப நேர்ல பாக்குறேன்னு தோணுது. திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றத்தை பத்தி அங்க இருக்கிற இந்துக்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற முஸ்லிமா இருக்கட்டும், யாருமே இதை பத்தி அவங்க எந்த விதமான கண்டுக்கிறதும் இல்லை. திருப்பரங்குன்றதும் கிடையாது, நம்ம ஊரா இருக்கட்டும், நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த ஊர்லயுமே இந்த பிரச்சனையை மக்கள் யாருமே பண்றது இல்லை. ஆனா இதெல்லாம் வச்சு அரசியல்வாதிங்க தான் அவங்களோட ஓட்டுக்களை வாங்கிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க ஓட்டு நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க, ஓகேவா? இங்க இப்போ இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்காங்களா நம்ம ஊருக்காரங்க, நம்ம ஊர் அரசியல்வாதிங்க. இந்த பிரச்சனை நடக்கிற இதே நேரத்துல பாகிஸ்தான்ல முறையா நம்ம ஊர்ல இருந்து மகாவதார் நரசிம்ம படம் பாகிஸ்தான் ரிலீஸ் ஆகி செம்ம ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தை அந்த மக்களுக்கெல்லாம் பிடிச்சி விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு ஆதரவுங்கிறது பாகிஸ்தான்ல ரொம்ப பெருசா இருக்கு. மக்கள் யாருமே இதை பெரிய விஷயமா எடுக்கிறதுக்கே இல்லை. அவங்கவுங்க சாமி கும்பிடுறது அவங்கவுங்களோட விருப்பம். எல்லாருமே ஒத்துமையா தான் இருக்காங்க. ஆனா இத ஒரு பிரச்சனையாக்கி அரசியல் பண்றாங்க இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க. பிஜேபியும் திமுகவும் இதுல சண்டை போட்டுக்கிறாங்க. கொடியை தேடினா பரவாயில்ல, பரவாயில்ல கொள்கைகளையே தேடிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இவ்வளவு ஏன், இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த நல்லூர் டு காங்கேயம்பரம் ரோட்ல ஒரு குவாரியில பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற எல்லா குப்பையுமே வெளிட்டு அந்த குவாரியில கொட்டிருக்காங்க. அந்த குப்பை பாத்தீங்கன்னா ஓவர் ஃபில் ஆகி ஒரு கெட்ட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஏரியா ஃபுல்லாவே அது பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நமக்கு தேவையான நம்ம வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி இவங்க யாரும் பேசுறதில்ல, இவங்க யாரும் அதை கண்டுக்கிறதும் இல்லை.
இந்த மாதிரி பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பெருசாக்கி அந்த பிரச்சனையை மறக்கடிக்க பாக்குறாங்க. அந்த பிரச்சனையை அவங்களால எப்படி தீர்க்க முடியும்? அதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணணும்ல. ஸோ அதுக்காக இவங்க இந்த பிரச்சனையை பண்ணி இதை பெருசாக்கி நம்மளோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. திமுக இதை தெரிஞ்சுதான் பண்றாங்க. பிஜேபியும் அவங்களும் கூட்டு சேர்ந்து தான் பண்றாங்க. நம்ம முன்னாடி அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஆனா பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. யாருமே இங்க வந்து நேர்மையான அரசியல் பண்ணல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. அதுக்கு பக்கத்து கட்சிக்காரங்க கூட கூட்டு சேர்ந்து கூட அவங்க பண்ணுவாங்க. நாம தெளிவா இருக்கணும். நாம ஏமாந்துடக்கூடாது. எதையுமே நம்ம மறக்கவும் கூடாது. நமக்கு எது பெரிய பிரச்சனை இருக்குது நமக்கு தான் தெரியும். ஸோ சிந்திச்சு செயல்படுங்க.